Taste the Daily. அண்மை செய்தி. சென்னை மாநகர மக்களை பீதியில் ஆழ்த்தி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு அருகே 310 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகர மக்களை பீதியில் ஆழ்த்தி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு அருகே 310 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர மக்களை பீதியில் ஆழ்த்தி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு அருகே 310 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. அண்மை செய்தி. சென்னை மாநகர மக்களை பீதியில் ஆழ்த்தி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு அருகே 310 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதனை நாம் அண்மை செய்தியாக பார்த்து வருகிறோம். சென்னை மாநகர மக்களை பீதியில் ஆழ்த்தி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு அருகே 310 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் எனவும் கணிக்கப்பட்டுள்ளது. காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தகவல் தெரிவித்துள்ளது. சென்னை மாநகர மக்களை பீதியில் ஆழ்த்தி வரும் ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலம் நாகப்பட்டினத்திற்கு அருகே 310 கிலோமீட்டர் தொலைவில் மையம் கொண்டு 7 கிலோமீட்டர் வேகத்தில் நகர்ந்து வருகிறது. 30ஆம் தேதி ஆழ்ந்த காற்றழுத்த தாழ்வு மண்டலமாகவே காரைக்கால் மற்றும் மகாபலிபுரம் இடையே புதுச்சேரிக்கு அருகில் கரையை கடக்கும் என்று இந்திய வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது.